சமீபத்தில் வந்த படங்களை விட ஒரு 10 மடங்கு இந்த வசூல் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சூர்யா தம்பிக்கு இதுவெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் வசூலை கொடுக்குற படமாக இது. ஜி பிரகாஷுக்கு வந்து 2026 ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். 25 நிமிஷம் அவர் இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே, தம்பி இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்க வந்தேன், படம் அப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம விரும்பின அந்த விண்டேஜ் விஜய் அவர்களை பார்த்த மாதிரி இருப்பீங்க. ஸோ கில்லி வந்து ஒரு பெரிய வசூல் பண்ண பிறகு இதுக்கு ஒரு பெரிய ஒரே நாளில் 10,000 பேர், 5,000 பேர், 20,000 பேர் பார்க்குறோம். 4K HDயில் பண்ணியிருக்கோம். முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்க தகன்னு. அவங்க 2 பேருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இதெல்லாம் படப்பிடிப்பு நடத்தாத ஊர் செக் பண்ணும்போது அயர்லாந்து தெரிஞ்சுது. இது முன்னாடி வந்து அது பாய்ஸில் பண்ணிச்சு இல்லையா, அதனால் அது ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சி. பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம இப்போ கூட அவர் பார்த்துட்டு தான் வரேன். அவர் அந்த ட்ரெய்லரையும் வாவா தலைவா பார்த்துட்டு, அப்பா அமேசிங் சார், பிரமாதமாக எனக்கு தெரியல, உடனே அவர் பாடிக்கினே இருக்கிறார். இப்போது இது வந்து 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு இல்லை, 10 மடங்கு இருக்கும். ரெட் நோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தானு சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஐ திங்க் வேலை பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன் சார், எனக்கு as a 90s கிட்டாக வந்து ஒரு நிறைய படங்கள் இருக்குது மெமரபுளாக. அதில் வந்து சச்சின், ஸோ 2005 ரிலீஸ் ஆன படம் எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆன டைமில் வந்து எங்கள் அப்பா சந்திரமுகியும் கூப்பிட்டு போய் சச்சினும் என்னை கூப்பிட்டு போனார். எனக்கு ஸ்டில் அது ஞாபகம் இருக்குது. ஸோ 20 வருஷம் கழித்து அந்த மெமரிஸ் வந்து ரீகால் ஆகும்போது அப்படிங்கிறது எனக்கே பயங்கர ஸ்பெஷலாக இருக்குது அந்த படம். அது ப்ரொடியூசராக உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார் சச்சின் பொறுத்த வரைக்கும்? இது நான் உருவாக்குனது இல்லையா, நான் தயாரித்தது இல்லையா, அதனால் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் மாதிரி எனக்கு 2 மடங்கு இருக்கும். 2 மடங்கு. ஓகே, இது ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிங்க சார்? ஒரு ப்ராப்பராக ஒரு டேட்டை ஒன்று பார்க்கணும், மறுபடியும் கலரிங் ப்ராசஸ், மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புது படம் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேலே ஸ்ட்ரெயின் இருக்குது. அது ஏன்னா இது வந்து 4K HDயில் பண்ணியிருக்கோம். முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்க தகன்னு இருக்கும். அது மாதிரி சவுண்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த சவுண்டை விட இது வந்து 7.1 பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபுல்லாகவே ரீவொர்க் பண்ணியிருக்கோம். ஆமாம், எல்லாம் பிகினிங்லேருந்து எண்டு எல்லாமே அவ்வளோ இது பண்ணியிருக்கோம். இது வந்து திரையரங்கு உரிமையாளர்லாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு படம் ரொம்ப நல்லா உருவாயிருக்கு. அவங்களுடைய என்கரேஜும் கூட, இது சீக்கிரம் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்கிறது. ஸோ கில்லி வந்து ஒரு பெரிய வசூல் பண்ண பிறகு இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. எங்கே திரும்பினாலும் படத்தை வந்து பைரசியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டீமை வச்சு எடுத்தால் ஒரே நாளில் 10,000 பேர், 5,000 பேர், 20,000 பேர் பார்க்குறாங்க. இந்த லாஸ்ட் வீக் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் அப் பண்ணுங்க, டப்புன்னு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே உடனே அது டீம் போட்டு அது ஒர்க் பண்ணியிருந்தேன். சூப்பர் சார். இப்போது ஐ திங்க் இந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ்ன்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பேக் ஸ்டோரிஸ் தெரியாது. ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் சொன்னால் அது இன்னும் ஒரு நாஸ்டாலஜி மெமரியாக இருக்கும். இந்த சச்சின் ஆரம்பித்த கதை ஒன்று இருக்கும்ல, அந்த ஜான் சார் வந்து ஒன்று மறுபடியும் வந்து ரைட்டிங்கில் புதுசாக ஒன்று பண்ணது, வடிவேல் சார் உள்ளே இன்க்ளூட் ஆகி அது பெரிய பேங்காக கிரியேட் ஆனது, அண்ட் விஜய் அவர்கள் வடிவேல் அவர்களோட அந்த காம்போ கிரியேட் ஆனது. ஸோ ப்ளீஸ் சார், நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் கேட்க போகிறேன் மெமரிஸ்ண்ணா. அது எப்படி இல்லை, இது வந்து அவருடைய தொடர்ந்த திருப்பாச்சி எல்லாமே வந்து கமர்ஷியல் திருமலை திருப்பாச்சி இப்படிலாம் வந்துன்னு இருக்கும் பொழுது குஷி மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னு கேமராமேன் ஜீவா கேமராமேனும் டைரக்டரு ஜானும் விரும்பினாங்க. அது வந்து தளபதி சொன்னோடனே தாராளமாக நல்லா இருக்கும் சார், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே கதை அமிச்சேன். கதை கேட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குஷி மாதிரி கலகலன்னு இருக்குது சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் எல்லாமே ட்ராவல் ஆச்சு. ஓகே, அண்ட் எங்களுக்கு வந்து அது அந்த வடிவேல் சாரோட அந்த காம்போ சொல்லும்போது எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங் சார். அது நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார் இந்த வடிவேல் சார் ஸ்பாட்டில்? மேபி நீங்கள் ஸ்பாட் போனீங்களா சார்? நான் 2 இடத்துக்கு தான் போயிருந்தேன். ஒன்று வந்து கேம்பகோலாவில் இந்த ஃபைட் சீன் எடுத்து டைமில் 1, 2ன்றது. இன்னொன்று வந்து ஜே திரைப்பட நகரில் வந்து ரெயின் எஃபெக்டில் ஸ்லோ மோஷன் கேமரா ஃபைட் பண்ணது. அது
ஓகே அது 2 தான் அட்டன் பண்ணேன். ஓகே சார். அந்த வடிவேல் சாரோட அந்த பேங்கர் காமெடிஸ் இப்போ வரைக்குமே கலெக்ஷன்ஸா பார்த்தாலுமே, அந்த காமெடி கலெக்ஷன்ஸா பார்த்தாலுமே இப்போ வரைக்குமே அவ்வளோ என்ஜாயபிள் அது. ஸோ நீங்க எவ்வளோ? இல்ல அது வந்து அந்த நேரத்துல வந்து ஜான் கதை சொல்லும்போது அந்த மாரி தான் சொன்னான். அது சொல்லி அதை எடுத்துன்னு வந்து சொல்லும்போது அவங்க 2 பேருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதான் டப்பிங்கில் கூட ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க 2 Okay. பேரும். ஆமா. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க நீங்க அது. ஓகே சார். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அந்த டைம் வந்து லுல்லு சபால சந்தான மருகள் வளர்ந்து வந்துட்டு இருந்த டைம். ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஒரே படத்துல 2 காமெடியன்கள் போட்டா அது கிளாஷ் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயம் இருந்திருக்கு ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சச்சின் ஒரே படத்துல, ஆனா மேக்ஸிமம் மீட் பண்ற சீன்ஸ் மாதிரி எதுவும் இருக்காது. ஒரு சீன் 2 ஒண்ணு அவ்வளவுதான் சீன் சீன் இருக்கும். இது வந்து வடிவேல் வந்து பிகினிங்ல கிழக்கு சீமையிலும்போது 93லயே நான் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தேன். ஆமா, கவுண்டமணி ஆமா. பண்ண வேண்டிய கேரக்டர் அவருக்கு கொடுத்தேன். அதில் ஒரு ரெஸ்பான்சிபிள் அவருக்கு இருக்குது. ஓகே அதே மாதிரி இவர் வந்து முதலாக வர்றது விட்டு இவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மரியாதையாக கௌரவமும் கொடுத்தது. ஓகே. இப்போ அந்த டைம் ரிலீஸ் ஆன டைம் ஞாபகம் இருக்கா சார்? பிகாஸ் இப்போ ஐ திங்க் ரொம்ப ரேராக பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2 பெரிய ஸ்டார்ஸோட படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஐ திங்க் இப்போ இருக்கிற கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் நாங்கள். ஆனால் அந்த டைம் பார்க்கும்போது 3 படங்கள், பெரிய படங்கள், அதே டைமில் பேக் டு பேக் 3 வேறு வேறு ஃப்ளேவர்ஸு. ஸோ நீங்கள் as a ப்ரொடியூசர் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார் அந்த டைம்? இல்லை இதே நான் வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்து பூஜை போடும்பொழுதே வந்து போஸ்ட் ஒட்டும்போதே ஏப்ரல் வெளியீடுன்னு விளம்பரம் அது பார்த்தேன். வந்து தானு அவர்களோட அக்மார் ஸ்டீல். நான் அந்த மாதிரி கொடுத்துட்டோம். அதனால் அந்த தேதியில் வரணுன்றது இல்லை. 2வது எங்களுக்குள்ள அந்த மாதிரி போட்டி காம்படிஷன் எந்த எண்ணமே எங்களுக்கு தாக்கமே இல்லை. ஏன்னா ஒரே நேரத்தில் 3 படம் 4 படம் வரும். உதாரணத்துக்கு நான் வந்து இதனால சச்சின்ட்டு பெரிய ஆளுமை உள்ள தளபதி விஜய் இருக்கிறாரு. அப்போ வந்து தளபதி, மணிரத்னம், ரஜினி சாரு, குணா, கமல் சாரு. அப்போ நான் வண்ண பூக்கள் எடுத்து பண்ணேன். அதுதான் அதில் 129 நாள் படமும் ஓடிச்சு. தேசிய விருதும் எனக்கு கிடச்சிது. எஸ் எஸ். அதனால் நான் அதெல்லாம் வந்து அது ஒரு போட்டியாகவோ அது ஒரு இதுவோ எடுத்துக்கல. ஓகே நம்மளுடைய கண்டென்ட் எல்லாம் தான் நம்ம ஒரு நல்லா பண்ண போகிறாங்க. அது மாதிரி 200 நாள் போச்சு. 200வது நாள் நிறுத்தும் போது கூட 1000 ரூபாய் ஷேர். நீங்கள் ஆல்பர்ட் தேட்டர் மாறி பண்ணி கேட்டு பாருங்கள். நான் சார் நிறுத்துகிற போதும் 1000 ரூபாய் ஷேர் சார் உங்களுக்கு அப்படின்னா. ஓகே. கலெக்ஷன் வைஸாமே ஆமாம், நல்ல பெரிய எல்லாருக்கும் லாபம் தான். எல்லாருக்கும் லாபம். ஓகே. இப்போ ரீலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு கில்லி மென்ஷன் பண்ணீங்க இல்லையா? டீம் வந்து அவரை விஜய் அவர்கள் நேராக மீட் பண்ணி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. அது பயங்கர செலிப்ரேட் பண்ணாங்க. ஐ திங்க் சச்சின் அவருக்கு வந்து இன்னுமே பயங்கர க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியல் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு ஃபீல் குட், நல்ல பழைய ஒரு நம்ம விரும்பின அந்த விண்டேஜ் விஜய் அவர்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படி ரீசெண்ட் டைம்ல ஏதாவது சொன்னீங்களா அந்த ரிலீஸ் வந்து ஏதாவது இல்லை, கான்வர்சேஷன்? இன்னும் நான் அப்பாயின்மெண்ட் கேட்கல. ஓகே கேட்கல. ஓகே. ஜான் சார் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு சார்? பிகாஸ் இப்போ அவருக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இன்னும் 2-3 படம் புக் ஆனாலும் சான்சஸ் இருக்கு. ஓகே அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லருக்கும் சாங்க்கும் அவ்வளோ பெரிய அபரிதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து திரும்ப இன்னொரு ரவுண்டு அவர் வருவார். இன்னொரு ரவுண்டு திரும்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இப்போ சச்சினில் மெயினாக அந்த காமெடி சீன்ஸு, ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் சாங்ஸ் அப்படிங்கும்போது தேவ்ஸ்ரீ பிரசாத் வந்து பின்னி இருப்பார். இப்போ கூட அவர் பார்த்துட்டு தான் வரேன். ஓகே. அவர் அந்த ட்ரெய்லரையும் வா தலைவா பார்த்துட்டு அப்பா அமேசிங் சார், பிரமாதமாக எனக்கே தெரியல, உடனே அவர் பாடிக்கினே இருக்கிறார். அந்த பாடும்போது அவர் மியூசிக் போட்டுக்கினே வாயில் பாடிக்கினே இருக்கிறார். அவ்வளோ என்ஜாய் இது. அப்புறம் ப்ரீமியர் 17ஆம் தேதி வச்சுருக்கிறேன், நீ வந்துட்டுன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், நான் ஹைதராபாத்தில் இருந்தேன் சார், எப்படி புஷ் பண்ணின்னு வரேன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், நான் வரேன், எங்கள் டீமோட வரேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, சூப்பர் சார். எனக்கு ஐ திங்க் ஒரு ப்ரொடியூசருக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்து 20 வருஷம் ஆச்சு ஒரு படம், நிறைய தடவை மக்கள் பார்த்து என்ன சொல்கிறது கொண்டாடி இருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஹோப், எந்த தைரியம் சார்? ஓகே, 20 இயர்ஸ் கழிச்சு பண்ணாலும் உதாரணத்தை எடுத்திங்கன்னா, இப்போ நீங்களே சொன்னீங்களா, ஒரு 5 வயசு பையன் இன்றைக்கி அவனுக்கு வந்து 25 வயசு இருக்கும். 5 வயசில் அவன் பார்த்தானா இல்லையான்னு தெரியாது. ஓகே ஓகே. 10 வயசு பையனுக்கு இன்றைக்கி 30 வயசு இருக்கும், அவனும் படம் பார்த்தானா இல்லையான்னு தெரியாது. இப்போ அவங்களெலாம் இன்றைக்கி வந்து சுர வேகத்தில் வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி அவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் கோடிக்கணக்கில் அமைஞ்சு போச்சு. எல்லாருடைய மக்கள் மத்தியிலையும் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காரு தளபதி விஜய். அப்போது இது வந்து 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு இல்லை, 10 மடங்கு இருக்கும். முதல் தடவை வந்ததை விட 10 மடங்கு இருக்கும். ஓகே. இந்த காம்போ எப்படி சார் அந்த டைமில் யோசிச்சிங்க? விஜய் அண்ட் ஜெனிலியா இது வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். இல்லை, இந்த கேரக்டர் இந்த படத்தில் அந்த துடுக்குத்தனமான கேரக்டர்னா அந்த பொண்ணு தான் கரெக்டாக இருக்குன்னு நம்ம சூஸ் பண்ணோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து அது பாய்ஸில் பண்ணிச்சு இல்லையா, அதனால் அது ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சி. பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
ஏஸ் இப்போ சந்தோஷ் சுப்ரமணியன் அவங்களோட கேரக்டர் சொல்லுவாங்க அந்த ஜெனிலியாவோட அந்த ஹாஸ்னி அப்படிங்கிற கேரக்டர். பட் அதுக்கான விதை வந்து போட்டது இங்கே சச்சின் ஆமாம் அப்படிங்கிறது ஆமாம் ஒன்று இருக்கு. ஆமாம். ஓகே. அண்டு மற்றதை ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்குள்ளே இப்போ என்ன மாதிரி டாக்ஸ் இருக்குது சார்? இல்லை எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து பார்க்கறது மாத்திரம் இல்லை, தேட்டர் ஒதுக்குறதுலேயும் ஆர்வமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு எக்ஸிபிட்டர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் வந்துக்கினே இருக்குது, எப்போ ரிசர்வேஷன் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு. அங்கிள் நீங்கள் வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி மாத்திரம் எல்லா தேட்டரும் ஆரம்பிக்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்கள், நான் எத்தனை நாள் ஃபுல் போட்டு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்றாரு. ஓகே. அவ்வளோ என்கொயரி அவருக்கு வருதான். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வார்ம் வெல்கமிங். ஆமாம். ஓகே சார். இப்போ எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஊட்டி அந்த மாதிரி பேஸில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே வந்து எல்லா டைமும் அந்த கைண்ட் ஆஃப் ஊட்டியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஸ்மோக் எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த கூலிங் அதெல்லாம் இருக்கு. அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதுல சார், அந்த கண்மூடி திறக்கும் போது சாங்க்கு நீங்கள் வேற உங்கள் லொக்கேஷன் போயிருக்கீங்க, அயர்லாந்து போகணும். அந்த எஸ் அந்த லொக்கேஷன் பிக்ஸுக்கு எவ்வளோ? இல்லை என்ன காரணம்னா, இதுவரையிலும் யாரும் போய் வைக்காத கேமரா அந்த இடத்துல வைக்கணும் நம்ம. அதுதான் என்னுடைய பாலிசி. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கண்டுகொண்டேன் ஸ்காட்லாந்தில் எடுத்தோம் சாங்க்கு. இதுவரையிலும் பிரேவாட்டை தவிர வேறு எங்கேயும் எந்த கேமரா நம்ம இந்தியாவிலேருந்து எந்த கேமரா போகலாம் ஷூட் பண்ணுறது. அதே மாதிரி கெய்ரோவில் வந்து என்ன சொல்ல போகிறாய் சாங் வந்து அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சுற்றுலா பயணிகள்லாம் சுட்டுட்டே நேரம் தைரியமாக ப்ரொடெக்ஷனோட போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி இதுக்கு ஃபாரின்னும் போது தெரிஞ்ச இடத்துலேயே போய் போகக்கூடாது, தெரியாது, இதுவரையிலும் படப்பிடிப்பு நடத்தாத ஊர் செக் பண்ணணும் போது அயர்லாந்து தெரிஞ்சுது. ஓகே. அந்த அயர்லாந்து பார்த்து அவ்வளோ குளோ இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படி பார்த்து பிக் பண்ணி சூஸ். ஆமாம் ஆமாம். அந்த மூமெண்ட் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார்? இந்த லொக்கேஷன் பார்க்க போகிறது அப்படிங்கும்போது டேரக்டரோட? இல்லை நான் போகவே இல்லை, டைரக்டர் கேமராமேன் தான் போனாங்க. ஓகே. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பாட்டே போக மாட்டீங்க சார், ரேராக போகும். ரொம்ப ரேர். அந்த ஹோப் எங்கே இருந்து சார்? பெரிய கதை கேட்கும் போதே நம்மள வாங்கிடுறோம்ல உள்ள. ஸோ அந்த ஒரு ஹோப்னால தான். ஓகே. அந்த சச்சின் வந்து 20 வருஷம் கழிச்சு வரும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. உங்க டீம் இருப்பாங்களே, இப்பதான் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தேன் கீழே வர ஒவ்வொருத்தரும், அவங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாமே ஏக சந்தோஷத்தில் தானே இருக்காங்க, எல்லாமே சந்தோஷத்தில் இருக்காங்க. பப்ளிசிட்டி பண்ணுறது, இப்போ யூடியூப்பில் பண்ணுறது, சோஷியல் மீடியா பண்ணுறதுலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். இன்னும் போஸ்டர் எடுத்து ஓட்டும் போது தான் தெரியும். இல்லை நீங்கள் என்னன்னா அந்த ப்ரொமோட்டிங் அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே தெரியுது. எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரீலீஸ் ஆகிருக்குது முன்னாடி படங்கள், ஆனால் வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோஷனில் வந்து இறங்கி வேலை பார்த்தது ஐ திங்க் சச்சின் ஃபர்ஸ்ட் டைம் சார். இப்போ லிரிக்கல் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது அப்படிங்கும்போது இப்போ கூட கிடையாது. அதுதான் சார், அது ஐடியா எங்கிருந்து சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே இறக்குவோம் அப்படிங்கிற மாதிரி? அது வந்து யூஸ்வலாக நமக்கு தோன்றது தானே. ஓகே. அண்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த படத்தோட ப்ரமோஷன் வந்துட்டா இறங்கி செய்வீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னீங்க நீங்கள் அந்த ரஜினி சாரை வச்சு என்னென்ன மாதிரிலாம் ப்ரமோஷன்லாம் பண்ணீங்க ஸ்டார்டிங் இனிஷியல் பீரியடில் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சச்சினுக்கு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு அந்த கதை தெரியணும் சார். சார் அன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது 200 பேனர் வச்சு, இதுவரையிலும் யாரும் வைக்கல. 200 பேனர். ஓகே. சிட்டி ஃபுல்லாக 200 பேனர் வந்து அப்படியே அப்படி இருக்கும், எங்கே திரும்பினாலும் பேனர் இருக்கும். ஓகே. சச்சின் அதே மாதிரி ஒவ்வொரு தேட்டரையும் ஃபுல்லாகவே மூடிட்டேன் கம்ப்ளீட்டாக. சச்சின் பைக்கில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேனரை கிழிச்சு தான் பார்க்கணும் ரோடை, அந்த மாதிரி மூடி. அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து ஜோதி தேட்டரில் மூடினேன், இந்த பக்கம் வந்து சங்கம் தேட்டர் மூடினேன். தேட்டருக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் பண்ணுவேன். இப்போ கூட கமலாவில் வந்து அந்த ஃபுல்லாக தொங்குறதுக்கு 30 அடி இந்த சைடு 30 அடி பேசி ரெடி பண்ணி வச்சுட்டேன். 12ஆம் தேதி மேலே அனுப்பலான்னு. இப்போ அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், நான் ஓகே என்னோட படம் நான் கண்டென்ட்டை போட்டு நான் கொடுத்தது, நான் தைரியமாக இறக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குல்ல. ஆஸ் எ ப்ரொடியூசராக நீங்கள் சொல்லுங்கள் சார், இனி வர காலகட்டங்களில் உங்கள் படம் இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆகும் சார், நாங்கள் இனிமேல் அப்படி பார்க்க முடியும்னு ஒரு ஆசைப்படுறோம் சார். ஆக்சுவலாக எந்த படம் வந்தாலும் இங்கே ஒரு கண்டென்ட் இருக்கும், இங்கே ஒரு கண்டென்ட் இருக்கும். பட் இது இப்போ ரேராக தான் வந்துட்டு இருக்கு. இனி இதை தமிழ் சினிமா நடக்கும்னு ஏதாவது உங்கள் சரி? இல்லை, அது வந்து சூழ்நிலை பெரிய இப்போ தீபாவளி, பொங்கல், ஏப்ரல் போட்டிலாம் வரும்போது அந்த மாதிரி செலிப்ரேஷன் வரதுக்கு நிறைய 2-3 படம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சூப்பர் சார், வெயிட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஆஸ் எ ப்ரொடியூசராக நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தானு அப்படின்னாலே ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் அந்த வாடிவாசல் கேட்க நாங்கள் போகிறதில்ல. ஏன்னா இப்போ வெற்றிமாறன் சார், ஜிவி சார் அந்த கம்போசிங்கில் உட்காந்துட்டு ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க, அது பார்க்கும்போதே மைண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக வேறு பிஜிஎம்மில் ஓடிட்டுருக்கு, ஒரு இமேஜினேஷனில் எப்படி வந்துட்டு இருக்கு சார்? என்ன அதாவது கம்போசிங் முடிஞ்சு லிரிக் எழுதி வாய்ஸ் மிக்சிங் நடந்துச்சு சார். ஆமாம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இதுவரெல்லாம் வந்து
ஒரு 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 உயரிய உன்னத படைப்பாக அந்த படம் வரும். அதாவது அப்படி இருக்கும் பாட்டு. ஆஹா. ஜிவி பிரகாஷுக்கு வந்து 2026 ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். ஆல்ரெடி அப்படிதான் வெற்றிமாறன் இருக்கு. தம்பி வந்து உலகத் தமிழருக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அந்த படம். சூர்யா தம்பிக்கு இதுவெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் வசூல் கொடுக்குற படமாக இது இருக்கும். ஓகே. அண்ட் ரீசெண்ட் ஏன்னா டைம்ஸ் சமீபத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு 25 நிமிஷம் அவர் இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே ஓகே. அப்படியே நான் எழுந்து போய் அவரை கையை பிடிச்சி, தம்பி வெற்றிமாறன் சார். ஆமாம் தம்பி இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குவேன் தம்பி, இது ஒன்று போதும், இந்த 25 நிமிஷமே போதும் ஒரு படம் அப்படி இருக்கும் அப்படின்னு. சூப்பர் சார். இதுக்கு மேல ஐ திங்க் சொல்ல முடியாது நினைக்கிறேன் சார். அந்த மீட்டிங் ஒன்று பண்ணீங்களா சார் ரீசெண்டாக சூர்யா சார் நீங்களா மீட் பண்ண ஒரு அது என்ன மாதிரி கான்வர்சேஷன் போச்சு சார்? இல்லை எப்போ பிளான் பண்ணலாம், ஆ. எப்படி பண்ணலாம், என்ன கெட்டப்பு, இதெல்லாம் நான் டைரக்டர் கேட்காம நான் எதுவும் சொல்லக்கூடாது, அதனால் ஓகே ஓகே அதோட விட்டுடலாம். ஓகே சார். அண்ட் இறுதியாக ஒரே ஒரு இது என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் சொல்கிறேன், அது வந்து ட்ரைலர் வச்சோ டீசர் வச்சோ ஆடியன்ஸோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும். இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது, இது இப்படி தான் ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸ்க்ரீனில் ஒரு சில டைம் வரலைன்னா டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க ஒரு சில டைம். ஆனால் அது வேற யோசனை யோகும்போது ஆமாம் அந்த கதைக்கு அது கரெக்ட் தானே, இப்போ நம்ம யூஸ் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லி அப்படி ட்ரைலர் ஒன்று வந்தது, அது ஆடியன்ஸ் இப்போ ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் வரும்போது அந்த பதட்டம் ஒன்று அதிகமாகும் சார். அது வந்து அது அஸ் ப்ரொடியூசராக நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை ஒரு கமர்ஷியலான ஒரு ட்ரெய்லர் அது. இதுவரையிலும் வந்து அவருடைய படங்கள் சமீபத்தில் வந்த படங்களை விட ஒரு 10 மடங்கு இந்த வசூல் இருக்கும். ஆஹா, சூப்பர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு நிறைய விஷயங்கள் சச்சின் பற்றி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். இப்போல்லாம் இருக்க போது ரீமாஸ்டர் நீங்களே சொல்லிட்டீங்க 7.1 மறுபடியும் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஏன்னா எப்படி வேலை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு டோக்கன் ஆஃப் லவ்வாக வந்து எங்கள் சைட்லேருந்து ஸ்ரீவர்மா அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்வீட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அந்த டோக்கன் ஆஃப் லவ்வாக உங்களுக்கு ஒரு தேங்க்யூ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சச்சின் கொடுக்குறேன். சார் சூப்பர் சார் சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நேரத்திற்கு மிக நன்றி சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.